அஸ்வினியின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர். இது ஆணா இருந்தாலும் உடனே சில பெண்கள் கேட்பாங்க, பெண்களுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு. கிடையவே கிடையாது. பெண்ணுக்குன்னு தனி நட்சத்திரம் ஆகாயத்தில், ஆணுக்குன்னு தனி நட்சத்திரம், பெண்ணுக்குன்னு தனி ராசி இருக்குது. அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பெண் தன்மை இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஆண் பெண் 2 பேருக்கும் பலிக்கும். அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் அயல் நாட்டு மொழிகளை கற்றுக்கொண்டு அதில் பெரிய மேதையாக விளங்குவார். கணிதத்தில் நிபுணர். இவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை எனலாம். இப்ப அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கூன் விழுந்த முதுகாக தோன்றுவார். மிகவும் அறிவாளியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பார். ஜோதிடம், வானசாஸ்திரம், கைரேகை, எண் ஜோதிடம் போன்ற மனிதனின் முக்கால பலன்களையும் எடுத்து கூறும் சாமர்த்தியசாலியாக. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவருடைய பொது பலன்களும் போன பிறவியில் அவர்கள் செய்த பாவமும் அதற்கான பரிகாரமும் சொல்லப்படும். இது நட்சத்திர சிந்தாமணி என்ற புத்தகத்தின் என்சைக்ளோபீடியா. அதில் ஒரு துளிதான் இது. ஆனால் இதுவும் வேலை செய்யும். பல துளிகள் சேர்ந்ததுதான் ஒரு கடல். கடல் உருவாவதற்கே பல கோடி கோடி ஆண்டுகள் உருவானதாம். ஆகாயத்தில் உள்ள வால் நட்சத்திரங்கள் கொண்டு சொட்டு சொட்டா தான் போட்டுச்சான். அதனால்தான் சிறு துளி பெரு வெள்ளம்ன்றான். அந்த மாதிரி இந்த துளியும் உங்களுடைய முழுமையில் ஒரு செல் தான். நம்ம உடம்பே செல்லுன்னு தானேன்றான். இந்த பிரபஞ்சமே செல்களால் தான் ஆனதுன்றான். எல்லாம் புள்ளி 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 புள்ளி. நம்ம உடம்பே பல செல்களால் ஆகி தான் ஒரு உருவமாக தெரியும் நம்ம. அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகமும். அதில் இது ஒரு செல், நுண்ணிய செல். ஆனால் இந்த செல்லும் வேலை செய்யும். அஸ்வினியின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர். இது ஆணா இருந்தாலும் உடனே சில பெண்கள் கேட்பாங்க, பெண்களுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு. கிடையவே கிடையாது. பெண்ணுக்குன்னு தனி நட்சத்திரம் ஆகாயத்தில், ஆணுக்குன்னு தனி நட்சத்திரம், பெண்ணுக்குன்னு தனி ராசி இருக்குது. அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பெண் தன்மை இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஆண் பெண் 2 பேருக்கும் பலிக்கும். அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் அயல் நாட்டு மொழிகளை கற்றுக்கொண்டு அதில் பெரிய மேதையாக விளங்குவார். கணிதத்தில் நிபுணர். இவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை எனலாம். இவரை ஆலோசகராக வைத்திருப்பவர் நிர்வாகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பொருளையும் சேர்ப்பார். அதிர்ஷ்டவானாக இருக்கும் இவருக்கு மூல நோய் ஏற்படலாம். அஸ்வினி 3ஆம் பாதத்தில் இங்கேயே சொல்றாங்க பாருங்க. அம்சத்தில் மிதுனமாக அமைந்து புதன் வீடாவதால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட வாய்ப்புண்டுன்னு இங்கேயே மூல நூல்லையே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புரியுதா நான் சொன்னது? ஒரு நட்சத்திரத்தை மற்றி வைத்துமே சொல்லவில்லை. இப்போ நான் இதே அஸ்வினி நட்சத்திரம் சொல்றேன்னாக்கா, இன்னும் என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் நான் என் குருநாதருடைய பேசினது, நான் என் பல பிறவி கான்சியஸ்ல இருந்து நான் பேசுவேன். ஏன் அவர் அந்நிய மொழின்னு அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு சொல்றாங்க. அந்நிய மொழி என்ற அந்த வார்த்தை ஏன் அந்த பதம் வருகிறது? காரணம், சந்திரன் மிதுனத்துல கிட்டத்தட்ட எங்க போய் உட்காருவார்? உங்களுக்கெல்லாம் பார்வைக்கு தெரிஞ்சது அவர் மிதுனத்தில் தான் போய் உட்காருவார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அந்த மிதுனத்துக்கு 100 விஷயம் இருக்கு. அதுல மிதுனம் ஒரு காற்று ராசியும் கூட. அப்படி என்றால் மொழி என்பது, கம்யூனிகேஷன் என்பது காற்றில். இன்றைக்கி ஐடி என்பது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் காற்றுல தானே கம்யூனிகேஷன், ஏரில் தானே நான் பேசுகிறதே வருது உங்களுக்கு. அப்படி ஏரில் போகும்போது ஏர் எங்கே, அதுக்கு எல்லைகள் உண்டா? காற்றுக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க போகும்போது அந்நிய மொழிகளையும் அவன் கற்பான் அந்த கோணத்தில். மேலும் புதன் தான் பல மொழி கற்பவனுக்கு அதிபதி. நவாம்ச வீடே 200 சொல்ல முடியாதுங்க. அதுதான் அந்த 200லையும் கிட்டத்தட்ட 100-150 சொன்னது தான் இந்த புத்தகம் என்சைக்ளோபீடியா. அதில் நான் ஒரு செல்லை தான் நான் சொல்கிறேன். அதில் பல செல்கள் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் மூல நோய் ஏற்படலாம்னு ஏன் சொல்கிறாங்க? மேலும் அந்த ராசி ஒரு காற்று ராசி மட்டுமல்ல, அது ஒரு ஆண் ராசி. மேலும் மூல நோயின்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா, 8க்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது மேஷத்துக்கு விருச்சிகம், அது குதமம், ஆனல். அந்த ஆனலுக்கு அது ஆனல். இதெல்லாம் இந்த நூலில் சொல்லலை. இது என் அனுபவம், என் கான்ஷியஸ் நான் சொல்கிறேன். கான்ஷியஸை என்றைக்கும் சயின்ஸ் ஆக்க முடியாது. அதுதான் பல பிறவி கான்ஷியஸ்லையும் சொல்கிறேன். இப்போது இவங்க போன பிறவியில் வாழ்ந்த வாழ்க்கை, அதற்காக அவர்கள் செய்த பிழை, பாவம்னு வச்சுக்க வேண்டாம், அது ஒரு பிழை. கொலை கூட பிழை தானே. தெரியாமல் செஞ்சுட்டு சார்னு சொல்கிறவன் தானே நிறைய பேர். தெரிஞ்சே காசு வாங்கிட்டு செய்கிறவன் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் தானே. அவனை கேட்டாலும் அது என் தொழில்னுவான். செய்யும் தொழிலை தெய்வம் நீ தானே சொன்னேன்னுவான். தர்க்கம் எப்படி வேணாலும் மாற்றி பேசும். அதனால தான் சொல்லுவார் பகவான் ஓஷோ, தர்க்கம் எந்த விடையும் காண முடியாது. அதனால தான் எல்லா மதங்களும் சரணடைந்து உன்னை அடிமையாக்கணுன்றதுக்காக இல்லை. நீ சரணடைஞ்சு அதில் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீயே தெளிவு பெற முடியும். சரணே அடையலைன்னா நீ விஷயமே தெரிஞ்சிக்க மாட்டேன். நாத்திகவாதி ஏன் விஷயத்தையே தெரிஞ்சிக்க மாட்டேன்றான்? ஆன்மீகத்துக்குள்ளே வரமாட்டான். வரத்துக்கு முன்னாடியே மறுத்துடுறான். மறுத்துடும் போது என்ன ஆகுது? நீயே தடை போடும்போது வளர்ச்சி குன்றி போகிறது. இதுதான் விஷயம். இப்போ நாம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவருடைய பூர்வ ஜென்ம வரலாறை பார்க்க போகிறோம்.
இந்த நட்சத்திர சிந்தாமணி நூலின் ஆதாரத்தில் அதற்கு என்னுடைய விளக்கமும் தரப்படும். முற்பிறவியில் இவன் அரசகுமாரன், இவன் நெறி தவறாத சத்திய சந்தன், இவனுக்கு கடமை தவறாத அந்தன நண்பன் ஒருவன் இருந்தான். இருவரும் ஒருமுறை வேட்டையாட காட்டுக்கு சென்று ஒரு மானை வேட்டையாடினார். அதன் ஊனுக்கு இருவரும் சண்டை செய்ய அரசகுமாரன் அந்தணனை கொன்று விட்டான். ஆத்திரத்தில் செய்த தவற்றை எண்ணி வருந்தி வீடு திரும்பி அந்தணனுக்கு இறுதி கடன்கள் எல்லாம் முடித்தான். இதன் பின் பலகாலம் சென்று இவன் மனைவியுடன் பிரயாகை சென்று நீராடி அதிலே மூழ்கி மனைவியுடன் பிராணத்தியாகம் செய்தான். அதாவது நீர்ல மூழ்கி தன்னை அழிச்சுக்கிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான்றதுதான் பிராண தியாகம்னு சொல்றாங்க அவங்க சமஸ்கிருத மொழியில. இவன் செய்த பாவம் பிரம்மஹத்தி. இதனால் இவன் 7 யுகம் ஸ்வர்க்கம் அனுபவித்த பின் மறுபிறவி தன தானியமுள்ள பணக்கார குடும்பத்தில் பிறந்தான். போன ஜென்மத்தின் பிரம்மஹத்தி தோஷத்தால் இப்பிறவியில் இவனுக்கு புத்திர தோஷம் உண்டாகி மக்கட் செல்வம் இல்லை. இதற்கு பரிகாரமாக இந்த பாவம் அகல இவன் சாலை ஓரங்களில் குளம் கிணறு ஏற்படுத்த வேண்டும். ஹரிவம்ச புராண பாராயணம், ஹரிவம்ச புராணம்னா யாரு? ராமபிரான சொல்றாங்க, செய்ய வேண்டும். 10 நிறமுள்ள பசுக்களை தானம் செய்ய வேண்டும். இவை அனைத்தும் ஆசிரமத்தில் ஜோதிட சத்குருஜி மேருவின் தலைமையில் அறிவுரையின்படி அஸ்வினி நட்சத்திர குலத்தின் கரையில் ஜோதிட சத்குருஜி மேருவின் அறிவுரைப்படி செய்தால் இவர்களுக்கு புத்திர சந்தானம் ஏற்படும், நோய்கள் யாவும் விலகும். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு மட்டும் என் அரசன்னு சொல்றாங்க. சில குறிப்பிட்டது மட்டும் நாம் பார்ப்போம், எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசகுமாரன் இதில் வரக்கூடிய பெயர் எல்லாமே அவங்க கற்பனையில் கொடுத்த பெயர், அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். இவனுக்கு அரசகுமாரன் அதை மட்டும் பார்ப்போம். காரணம் என்னவென்றால் வானுலக ராஜா சூரியன் மூலகிரகம், அதனிடமிருந்து எல்லாம் ஒளி வாங்குறதுனால அது ராஜா. இரவுக்கு ஒளி தருவதை பெண் கிரகம், பெண் தான் இரவுக்கு அதிபதி, அதனால் பெண் கிரகம் பெண் தன்மையை வெளிப்படுத்துது. அதுவும் நம்முடைய பூமியின் துணைக்கோள் சந்திரன், அதனால் அது துணை நம்ம தாயை போல் சுற்றி வருகிறது. அது ஒரு நமக்கு நேச்சுரல் சேட்டலைட் தான் சந்திரன், பல த்ரெட்ஸ் அது வாங்கிக்குது, அதனால் அது தாய் கிரகம்னு சொன்னோம். இப்போது அந்த சந்திரன் புதன் வீட்டுக்கு போகிறார். வானுலக ராஜா சூரியன், வானுலக ராணி சந்திரன், வானுலக இளவரசன். அதனால தான் அவர் அரசகுமாரன். நல்லா கவனிக்கிற வார்த்தையை, அரசன்னு சொல்ல, அரசகுமாரன் அப்படின்னா இவனே ராஜாவா போய் ஒரு நாட்டை பிடிச்சில்ல சண்டை போட்டு இவங்க அப்பா பிடிச்சாரு இவன் குமாரன். ஏன்னா அதுதான் புதன் அரசகுமாரன் தான் சொல்லுது, இளவரசன் தானே அவர். அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சுது. நமக்கு நேரம் இன்மையால் சீக்கிரமாக போகிறோம். இதே ஆசிரமத்தில் நீங்கள் என்னுடன் இருந்தால் அப்போவும் இவ்வளோ தான் பேச முடியும், 45. அதுதான், அதுக்கு மேலே பேசக்கூடாது. பேசினா உங்களுக்கும் புரியாது, பேசுகிறவரும் டயர்ட் ஆகிடுவார். அடுத்தது மேலேருந்து அந்த விஷயங்கள் இறங்காது. இப்போவே நான் அளவுக்கு அதிகமாக தான் பேசுகிறேன். காரணம் எனக்கு விஷயங்கள் இறங்குது, எனக்கு உள்ள எந்தூசியாசமாக இருக்குது பேசுகிறதுக்கு, எனக்கு ஆரோக்கியமாக இருக்கனால பேசுகிறேன். நான் ஆரோக்கியம் கொண்டு போச்சுன்னா கட் பண்ணிவிடுவேன். இப்போ அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கூன் விழுந்த முதுகாக தோன்றுவார். மிகவும் அறிவாளியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பார். ஜோதிடம், வானசாஸ்திரம், கைரேகை, எண் ஜோதிடம் போன்ற மனிதனின் முக்கால பலன்களையும் எடுத்து கூறும் சாமர்த்தியசாலியாக, ஜோதிடம், வானசாஸ்திரம், கைரேகை, எண் ஜோதிடம் போன்ற மனிதனின் முக்கால பலன்களையும் எடுத்து கூறும் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். முக்காலம் என்பது முன்ஜென்ம வரலாறாக நாடி ஜோதிடம் கூறுகிறது. இப்போது அது தேவையில்லை என்றே எண்ணுகிறேன். நிகழ்காலமும் வருங்காலமும் சொன்னாலே போதுமானது. சம்போகத்தில் அதிக விருப்பமுள்ளவராக இருப்பார். இந்திர யோகத்துடன் நீண்ட ஆயுளுடன் இருப்பார். இப்போ இந்த பலனுக்கு என்ன காரணம்? இதில் கைரேகை ஏன் வருது, முக்காலம் ஏன் வருது, ஜோதிடம் ஏன் வருது? நான் போன பதிவில் என்னுடைய பதிவில் தொடர்ந்து கவனிக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. நான் எலெக்ஷன் ரிசல்ட் சொன்னதுக்கு என் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் மட்டும் இல்லை, மூலத்திரிகோணம் அது மட்டும் இல்லை, அதி உச்சம். சந்திரன் தான் பிறர் மனதை அறிவது. ஜோதிடம் சொல்கிறதுக்கு என்ன வேணும்? ப்ரிடிக்ஷனுக்கு பிறர் மனதை அறியணும். என் முன்னாடி ஒருத்தர் உட்காந்தோன்னே நான் அறிஞ்சறதுக்கு காரணம் சந்திரன் 3 பலத்தில் உள்ள மூலத்திரிகோணம் உச்சம். இப்படி என் நேரத்தில் பிறந்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு வேற பரிமாணத்தில் இருக்கலாம். இல்லை என்றால் அது உங்களுடன் இருக்கிறது, மொட்டாக இருக்கிறது. மலர்வதற்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை. அவ்வளோதான் கேள்விக்கு விடை. இதுதான் உங்கள் கேள்விக்கு விடை. அப்படி புரிஞ்சுக்கணும். காரணம், நவாம்சத்துல சந்திரன் வீட்டுக்கு வந்துருவார். அஸ்வினி 4ஆம் பாதம்னா சர வீட்டில் இருக்கிற ஒரு கிரகம் அந்த வீட்டையே ஒன்றா வச்சு எண்ணணும். 9 நட்சத்திரத்துக்கு 9 வீட்டை. சந்திரன் இதயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ சந்திரன் கற்பனை கிரகம். அப்போ கற்பனையில் சொல்வது தான் ஜோதிடமும். கற்பனை செய்யணும். ஒருத்தன் முன்னாடி உட்காந்தோன்னா வாழ்க்கை நம்ம கற்பனை பண்ணணும். அந்த கற்பனை யூகம் கரெக்டாக இருக்கணும். யூகத்துக்கு புதன், கற்பனைக்கு சந்திரன். அப்போது நேராக போய் அங்கே 4ஆம் பாதத்தில்
உட்காந்து சந்திரன் வீட்டில் உட்கார்றாரு. சந்திரனுடைய வீட்டில் அவர் போய் அங்கே ஆட்சியாக வேற ஆகிறாரு. எது சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கும். அப்போ ஆட்சியாக இருக்கும்போது ராசியை விட அம்சத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெறுறது தான் ஜோதிடம் வந்து பலம்னு சொல்லுது. அம்சம் அதான் அவன் அம்சம். இப்போ ரோல்ஸ் ராய்ஸில் போகிறான் பாரு, அவன் அம்சம் ஏன் அது? என்ன அம்சமான மனைவியை பிடிச்சான் பாரு, யார் என்ன அம்சம்? மகாலட்சுமி அம்சம் ஏன் அது? இவனும் பிடிச்சான போய் ராட்சசி அம்சத்தில் ஒன்று, அதான் அம்சம். அப்போது சந்திரன் கற்பனை கிரகம் என்பதால் தான் கைரேகை, ஜோதிடம், எண்கணிதை இதில் நிபுணனாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அந்த கடகத்துக்கு பலவிதமான நோய்க்கூறுகளும் ஒரு 100 உண்டு, நல்லது ஒரு 100 உண்டு, கெட்டதும் உண்டு. உளவியலில் 100 உண்டு, பொருளியலில் 100 உண்டு, அகவியலில் 100 உண்டு, நோய்வியலில் 100 உண்டு. அதையெல்லாம் சொன்னால் விரிவடையும். அதனால தான் இது கடலுன்றோம். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய போன ஜென்ம வரலாறு அதை பார்ப்போம். யார் யார் வரலாறோ பார்க்குறீங்க, உங்கள் வரலாறை பார்க்க மாட்டேன்றீங்க. அக்பர் வந்தார், முசோலினி வந்தார், ஹிட்லர் வந்தார், ராஜராஜ சோழன் வந்தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ராஜராஜன் ஆக போகிறீங்களா? நீங்கள் ராஜராஜனாக இருந்தீங்களா போன பிறவியில்? அதை பாருங்கள். அதான் பகவான் ஓஷோ சொல்லுவார், ஞானம் அடையும் வரையில் சுயநலமாக இருன்னுவார். நீ உன் கண்ணை இப்படி அப்படி சதற விட்டினாக்க உலகம் உன்னை பல விஷயங்களை கற்றுக்க சொல்லும். கடைசியில் உன்னை கற்றுக்க மாட்டேன். பலதையும் கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? உன்னை கற்றுக்கிட்டா தான் பலதையும் எப்படி பயன்படுத்தலாம்னு தெரியும். பாருங்கள், இப்போ நான் அந்த புக்கை பார்த்தா அதை தொழிலாக்கிட்டேன். இதுக்குள்ளே இருந்தே பேட்டன் ரைட்ஸ் உள்ள ஒரு நட்சத்திர ராசிப்பட்டு வந்து அம்பானி மாதிரி ஆகிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொன்று 9 கிரகத்துக்கு 9 தொழில்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஆசிரமத்துக்கு இந்த பரிகாரத்துக்காக ஆசிரமம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆக்டிவிட்டி, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி உள்ளே வந்துருச்சு இல்லை? இப்படி 9 கிரகங்களுக்கு 9 தொழிலும் 9 தொழில் ஆக்டிவிட்டி வந்துருச்சு இல்லை? இப்படி உங்களை அறிஞ்சால் நீங்கள் இது மாதிரி தொழிலாக்கலாம். அதனால் நான் வந்து ஆன்மீகவாதிகளைப் போல பொருளை துறை என்று சொல்பவன் ஜோதிடம் அல்ல. அதனால தான் ஜோதிடம் பொருளோடு கூடிய அருளுக்கான காலப்பாதை என்ன. பொருள் இருந்தால் தாங்க அருளையே பெற முடியும். அதான் ஓஷோவும் சொல்லுவார். பொருள் இல்லைன்னா ஒரு கோயில் கூட நீ போனீங்கன்னா பொருள் இருக்கணும். தட்டில் 10 ரூபா போட்டால் தான் சாமி கிட்ட போய் நிற்க வைக்கிறான். நீ எங்கேயாவது காட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணணும்னா கூட சரி, அந்த காட்டில் உன்னை வந்து ஒரு பாதுகாப்பு பண்ணி உட்காரணும். இல்லைனா புலி வந்து அடிச்சு சாப்பிட்டு போயிடும். புத்தர் ஏதோ ஃப்ளூக்கில் தப்பிச்சு வந்தார். அதுக்காக எல்லாருமே புத்தர் மாதிரி ஃப்ளூக்கில் வந்துட மாட்டீங்க. அந்த இடத்துல ஒரு ஷெல்டராவது அடிச்சிக்கணும். நீங்கள் அதுக்கும் பணம் வேணும். அங்கே ஒரு நல்ல ஒரு குடில் அமைக்கணும், பாதுகாப்பான குடில் அமைக்கணும், மிருகங்கள் தாக்கப்படாத அளவுக்கு. அதனால் பொருள் இல்லைன்னா அருளே வராது. அதனால தான் வள்ளுவன் தெளிவாக சொன்னான். அந்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. நான் சொல்கிறேன், பொருளும் அருளும் ஒன்றிணைந்ததே ஜோதிடம். அதுதான் ஜோதிடம், பொருளோடு கூடிய அருளுக்கான காலப்பாதை. இப்போ வாங்க, அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் பூர்வ ஜென்ம வரலாறு. போன பிறவியில் இவன் ஒரு சத்திரியனாக இருந்தான். இவன் மனைவி விபச்சாரம் செய்பவளாக இருந்தாள். இவன் ஜவுளியும் நகை வியாபாரமும் செய்து வந்தான். இங்கே விபச்சாரம்னு வந்த உடனே எல்லாரும் பயந்துடக்கூடாது. இதனால தான் ஜோதிடத்துக்குள்ளே யாரும் வரதில்லை. ஜோதிடம் மட்டும்தான் உங்களுக்கு நெத்தி போட்டு அடித்த மாதிரி சொல்லும். மதங்கள் எல்லாம் மறைச்சி சொல்லும். கிறிஸ்துவமாகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், வந்து புனித நூலாகட்டும் உண்மையை மறைக்கும். ஜோதிடம் நெத்தி போட்டு அடிச்சு பார்த்தியா? இப்போ இது ஒரு அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் படித்தானா, ஐயோ போயா ஜோசியமே பொய்யின்டுவான். என் பொண்டாட்டி விபச்சாரம் பண்ணாங்க, போன ஜென்மம் உனக்கு வந்து அது உண்மையானு தெரியாது, பொய்யானு தெரியாது. அப்போ அதை வந்து நீ வந்து கணக்குலையும் எடுத்துக்காத, கணக்கில் எடுத்துக்காமல் இருக்காத. ஓ இப்படி சொல்கிறாங்கப்பா, இருக்கலாம்னு போ. அதான் ஓஷோ சொல்லுவார், மகாவீரர் வாழ்ந்த காலத்தில் சத்தியவாதத்தில் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு. இயக்கம்னா அவருடைய சீரலுக்குள்ள யார் எது வந்து சொன்னாலும் இருக்கலாம்னு சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உனக்கு அது தெரியாது. உனக்கு தெரியாததை பற்றி நீ எப்படி பேசுவேன்? இருக்கலாம். அப்போ விபச்சாரம்னு படித்தா உடனே இது ஒன்றுத்துக்கே நீ இப்படின்றிய. ஜோதிடம் கற்றுக்க வரும்போது உன் ஜாதகத்தில் இந்த மாதிரி 100 வரும். எங்களுக்கெல்லாம் 1000 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, 2000 பைபாஸ் நடந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் மீறி ஒருத்தன் வெளியில் வரணும். அவன் தான் ஹீரோ, சும்மா கிடையாது. அதனால தான் பகவான் ஓஷோ சொல்வார், ஜோதிடத்தின் முதல் அடி உன்னுடைய ஆணவத்தின் மீது தான். இங்கே ஆணவம் அடிச்சிச்சு பற்றியா, விபச்சாரம்ட்டான். இப்போ எவனாவது அதுக்கப்புறமா படிப்பானா, போயா பொய்ன்னு சொல்லிட்டு போகிறது தான் அவனுக்கு டிஃபென்ஸ். இல்லைனா அவன் இந்த விபச்சாரத்தை ஒத்துக்கணும். இதுக்கு தான் கட்ஸ் ஓணும் ஜோசியம். அதுதான் ஓஷோ சொல்லுவார், ஒரு தீவிரவாதிக்கு பிறரை கொல்லும் தைரியம், ஒரு ஞானிக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு ஆணவத்தை கொன்று கொள்ளும் தைரியம் வேணும். இப்போது இவன் ஒரு சத்திரியனாக இருந்தான். இவன் மனைவி விபச்சாரம் செய்பவளாக இருந்தால். இவன் ஜவுளியும் நகை வியாபாரமும் செய்து வந்தான். சில காலம் கழித்து இவன் ஒரு அந்தணனுடைய நிறைந்த தனத்தை கவர்ந்து கொண்டான். பணம் போன துக்கம் தாளாமல் அந்தணன் இறந்தான். இவனும் பலகாலம் சென்ற பின் இறந்தான். இந்த பாவத்தால் இவன் 1000 வருஷம் நரகம் அனுபவித்து மாடாகவும் பிறந்து பின் இந்த மனித பிறவியை அடைந்தான். இவன் போன பிறவியில் அந்தணனை ஏமாற்றியதால் இப்பிறவியில் இவனுக்கு ஒரே மகன் பிறந்து இறந்தான். அதன் பின் சந்ததி இல்லை. இதில் எல்லாரையும் முறுத்துறது இந்த மனைவி பேச்சாரியாக இருந்தாலா? நான் ஒத்துக்க மாட்டேன். யார் உங்களை ஒத்துக்க சொன்னது? இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸிங்கில் அது உண்மைன்னா நம்புங்க, பொய்ன்னா விட்டுடுங்க. இதுதான் நான் சொல்லிட்டேன். இது ஒரு செல், கோடான கோடி செல்கள் சேர்ந்தது தான் ஒரு உருவம்.
அதே மாதிரி தான் கோடான கோடி விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஜாதகம். நாம் அஸ்வினின்னு சொல்லிடுறோம், அதுக்கு பின்னாடியே பல லட்சம் விண்மீன்கள் இருக்குது. அதோட தாக்கத்தை எல்லாம் தான் ஷட்பலத்தில் எடுக்கிறோம் நம்ம ரூபங்கள் வழியாக. அதனால தான் அதுக்கு வந்து 18,24,000 ரூபங்கள். அதை வந்து குறைச்சி அதை 100ஆக கொண்டாது, அது 1ஆக கொண்டாடுறான். அதுதான் 24 ரூபன்றது ஒவ்வொரு ரூபமும் 100 புள்ளிகள் கொண்டது. இவ்வளோ கணக்கு இருக்குது ஜோசியத்தில். அதனால் உங்களை பற்றி இந்த மாதிரி விபச்சாரம் என்ற வார்த்தையோ இந்த மாதிரி வார்த்தையோ வந்துடுச்சுன்னாக்கா உங்கள் குடும்பத்தை சார்ந்த, மனைவி சார்ந்த, காதலி சார்ந்த உன்னை பயந்துடக்கூடாது. அதனால தானே ஓஷோ சொல்கிறாரு, எதிராளியை கொலை பண்ணும்போது பயந்தாக்கா அவன் உன்னை போட்டுருவான். உன்னை அறியும் போது இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு பயந்தினாக்கா உன்னை அறிய முடியாது. அது தீர்க்கமாக இருக்குதான்ற அளவுக்கு நீ அதை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் நான் என்ன ஜாதகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இதைத்தான் நான் சொன்ன ராசி பண்ணல, ஒருத்தனும் கேட்கல. நல்லதையே சொல்லு நல்லதையே சொல்லுன்றாங்க. சித்தன் நல்லதையாக சொல்லியிருக்கான். இது நான் எழுதின நட்சத்திர சிந்தாமணி புத்தகத்தில் இருக்குது. சித்தர்கள் எழுதுனது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இதைத்தான் சொல்கிறது உங்களெல்லாம் தற்குறின்னு. என்னத்தை பண்ணுறது? ஓகே, ரைட். இப்போ அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் முடிந்தது. இப்போ பரணி நட்சத்திரத்திற்கு வருகிறோம். பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.